கசப்பான மரம் மற்றும் விலையேறப்பெற்ற வெள்ளைப்போளம். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு மரம் இருந்தது. அந்த மரம் மற்ற மரங்களைப் போலன்றி வேர் முதல் இலை வரை மிகவும் கசப்புத்தன்மை கொண்டதாக இருந்தது. அதன் கசப்பு நிமித்தம் எந்த பறவைகளும் அதில் கூடு கட்டவில்லை, எந்த மிருகங்களும் அதன் நிழலில் தங்கி கனிகளை புசிக்கவில்லை. இதனால் அந்த மரம் மிகுந்த தனிமையையும் கவலையையும் உணர்ந்தது. அது ஒவ்வொரு வருடமும் தேவனை நோக்கி, ஆண்டவரே, நான் ஏன் இவ்வளவு கசப்பாக இருக்கிறேன்? என்னிடம் யாரும் வருவதில்லையே என்று அழுது புலம்பியது. அதற்கு தேவன், அமைதியாயிரு, பொறுமையோடிரு, உன் காலம் வரும் என்று மட்டும் பதிலளித்து வந்தார். 10 ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் அந்த மரத்தின் கசப்பான கண்ணீர் பிசின் வடியத் தொடங்கி இறுக ஆரம்பித்தது. அதிலிருந்து ஒரு மனம் வீசியது. அந்த வாசனை காடு முழுவதும் பரவியது. மக்கள் அந்த நறுமணத்தை தேடி ஓடி வந்தார்கள். அந்த மரம் சிந்திய கண்ணீர் சாதாரணமானதல்ல, அது தங்கத்தை விட விலையேறப்பெற்ற வெள்ளைப்போளம் என்பதை அவர்கள் கண்டறிந்தனர். அது அரசர்களுக்கும் ஆலய ஆராதனைக்கும் பயன்படுத்தப்படும் உன்னத பொருளாக மாறியது. வேதவசனம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். சங்கீதம் 126 அதிகாரம் 5 வசனம். ஆவிக்குரிய பாடம். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் கசப்பான அனுபவங்களும் தனிமையும் வேதனைகளும் வரலாம். ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலைமை என்று நாம் கலங்கலாம். ஆனால் தேவன் நம்முடைய கண்ணீரை வீணாக்குவதில்லை. அந்த மரம் கசப்பை சுமந்ததால் தான் உலகிற்கு நறுமணத்தை தர முடிந்தது. அதுபோல இன்று நீங்கள் அனுபவிக்கும் துன்பங்கள் உங்களை ஒரு விலையேறப்பெற்ற பாத்திரமாக மாற்ற தேவன் செய்யும் ஒரு கிரியை. பொறுமையோடு காத்திருந்தால் உங்கள் வேதனை ஒரு நாள் நறுமணம் வீசும் ஆசீர்வாதமாக மாறும். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, என் கசப்பான சூழ்நிலைகளிலும் உம்மை நம்பி பொறுமையோடு இருக்க எனக்கு உதவி செய்யும். என் கண்ணீரை விலையேறப்பெற்ற வெள்ளைப்போளமாக மாற்றுவீராக. ஆமென்.